கண்டிப்பா பானு. அதாவது டெல்லியில பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் விவசாயத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நியாயமான விலை, அதாவது ஆதார விலை கொடுக்க வேண்டும் மற்றும் விவசாயிகளின் வங்கி கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. டெல்லி போலீசார் விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியது ஒரு விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் இந்திய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்தும் விவசாயிகள் நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திருமானூர் அருகே தங்க சண்முகசுந்தரம் என்ற விவசாயியும் வேலுமணி என்ற விவசாயியும் செல்போன் டவரில் ஏறி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விவசாயிகள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், மேலும் அவர்கள் மீது கண்ணீர் புகழ் கூண்டு வீச்சு மற்றும் துப்பாக்கிச்சூடு ஆகியவற்றை நடத்துவதை கைவிட வேண்டும். அவர்கள் மீது உரிய முறையில் கரிசனத்துடன் அவர்களுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுவரை எங்களது போராட்டம் தொடரும் என விவசாயிகள் தற்போது தெரிவித்து செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த இரு விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தற்போது கீழே 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து அறிந்த திருமானூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் 2 விவசாயிகளும் பத்திரமாக மீட்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். எனினும் டெல்லி விவசாயிகள் மீது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மீது அடக்குமுறைகளை மத்திய அரசு கைவிடும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என அவர் தற்போது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.